வெல்கம் டு சாந்தரா டிஎன்பிசி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ், அதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் அடுத்த 5 கேள்வி அதில் உள்ள ஆர்டிக்கலும் இப்போ பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. முதல் கேள்வி, பாராளுமன்ற சலுகைகள் டேஸில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதாவது பாராளுமன்ற சலுகைகளை டேஸில் குறிப்பிடப்பட்டுள்ளன. பாராளுமன்ற சலுகைகள் எந்த விதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, விதி 105 தான் பாராளுமன்ற சலுகைகளை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, நாடாளுமன்றம் மற்றும் அதன் உறுப்பினர்கள் குழுக்கள், அதுக்குள்ள சிறப்பு அதிகாரங்கள் மற்றும் சிறப்பு உரிமைகள், அதில் தான் இந்த பாராளுமன்ற சலுகைகள் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி 194 பார்த்திங்கன்னா, சட்டமன்றங்களும் அதன் சலுகைகளும். அதாவது பாராளுமன்ற சலுகைகள் அப்படின்னா ஆப்ஷன் ஏ விதி 105. சட்டமன்றத்தில் சலுகைகள், சட்டமன்றத்தில் உள்ள அமைச்சர்கள் குழுக்கள், அதுக்குள்ள அதிகாரங்கள், சிறப்பு உரிமைகளை ஆர்டிக்கல் 194 சொல்லுது. இந்த ஆப்ஷன் சி 186, ஆர்டிக்கல் 186 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவை தலைவர், துணைத் தலைவர் மற்றும் சட்ட மேலவை தலைவர், துணைத் தலைவர் அவங்களோட ஊதியங்களும் மற்ற படிநிலைகளை தான் இந்த விதி 186 சொல்லுது. ஆப்ஷன் டி 172 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தின் பதவிக்காலம். ஆப்ஷன் டி 172 சட்டமன்றத்தின் பதவி காலம். பாராளுமன்ற சலுகைகளை பற்றி எந்த ஆர்டிக்கல் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ விதி 105. இந்த ஆப்ஷன் பி ஆர்டிக்கல் 194 பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தில் உள்ள அமைச்சர்களோட சிறப்பு சலுகைகளை பற்றி சொல்லுது. ஆப்ஷன் சி 186 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவை தலைவர், மேலவை தலைவர், அப்புறம் துணைத் தலைவர் அவங்களோட படிகள் மற்றும் ஊதியங்களை பற்றி சொல்லுது. ஆப்ஷன் டி விதி 172 எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவையோட காலம். அதாவது சட்டப்பேரவை காலம்னா 5 வருஷம் தான். 5 வருஷத்துக்கு ஒரு டைம் எலெக்ஷன் நடக்கும். அடுத்த கேள்வி, ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஜனாதிபதி பட்டியல் 1 பட்டியல் 2 ஒப்பிடுங்க. பட்டியல் 1 ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. பட்டியல் 2 என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் விதி 53. விதி 53 63 அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். 52 to 62 வரைக்கும் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர். 52 to 62 குடியரசுத் தலைவர் ப்ரீவியஸ் வீடியோலலாம் பார்த்துருப்போம். 63 73 வரைக்கும் துணை குடியரசுத் தலைவர்னு பார்த்துருப்போம். இப்போ 53 வந்திருக்கு. கண்டிப்பாக குடியரசுத் தலைவர் தான். அதை வச்சு நீங்கள் போட்டுடலாம். இது கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா, மத்திய அரசின் இந்தியாவின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவர் உள்ளது. 3 தான். 53 3. இது 10th புக்கில் டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. மத்திய அரசின் இந்தியாவின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. அடுத்து விதி 352, ஆர்டிக்கல் 352 பார்த்திங்கன்னா, அவசர நிலை, தேசிய அவசர நிலை பார்த்துருப்போம். முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாருமே அந்த அவசர நிலை சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். ஆர்டிக்கல் 352, 356, 360 தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, அதாவது ஆளுநரின் அவசர பிரகடனம், அப்புறம் நிதிநிலை அவசர பிரகடனம். அடுத்து விதி 76, இதுவும் ப்ரீவியஸ் வீடியோலலாம் பார்த்துருப்போம். இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மேட்ச் ஷீட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. விதி 76, இந்தியாவின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்வதல். இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் இருக்காங்களா, அதுங்களை பற்றி தான் விதி 76 சொல்லுது. விதி 75 பார்த்திங்கன்னா, பிரதமர் அமைச்சரின் நியமனம் மற்றும் மற்ற அமைச்சர்களும் அதில் தான் வருவாங்க. விதி 75 பிரதம அமைச்சர். அடுத்த கேள்வி, நிதிக்குழு பற்றி கேட்டிருக்காங்க. பின்வரும் கூற்றை கவனி. கூற்று 1, நிதிக்குழு நிர்ணயம் செய்வது நிதி வளங்களை மாநில அரசுக்கு மாற்றுதல். கூற்று 2, ஷரத்து 280, அதாவது ஆர்டிக்கல் 280 B3 நிதிக்குழுவின் பணிகள் பற்றி கூறுகிறது. கூற்று 3, ஒரு நிதிக்குழுவின் காலம் 6 ஆண்டுகள் ஆகும். கூற்று 4, ஜனாதிபதியால் நிதிக்குழு பணியமர்த்தப்படுகிறது. இதில் எது சரி தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேலே கண்டவற்றில்
எவை சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று பார்த்திங்கன்னா, நிதிக்குழு நிர்ணயம் செய்வது நிதி வளங்களை மாநில அரசுக்கு மாற்றுதல், அது கரெக்டு. கூற்று 2, ஆர்டிக்கல் 283 நிதிக்குழுவின் பணிகள் பற்றி கூறியது, அதுவும் கரெக்டு. ஆர்டிக்கல் 280ன்னு எடுத்துக்கிட்டாவே அது வந்து நிதிக்குழு பற்றியது தான். கூற்று 3, ஒரு நிதிக்குழுவின் காலம் 6 ஆண்டுகள் ஆகும், இது வந்து தப்பு. ஒரு நிதிக்குழுவின் காலம் வந்து 5 ஆண்டுகள் தான். ஜனாதிபதியால் நிதிக்குழு பணியமர்த்தப்படுகிறது, இது கரெக்டு. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதி 3 நிலை பஞ்சாயத்து அமைப்புகள் நிறுவ வழிவகுக்கின்றது? கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பகுதி 9. பகுதி 9 தான் அவசர பஞ்சாயத்து. அதாவது இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதி 3 நிலை பஞ்சாயத்து அமைப்புகள் நிறுவ வழிவகுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுதி 9. அடுத்த கேள்வி, மத்திய அமைச்சரவை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. மத்திய அமைச்சரவை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, இந்திய அரசியலமைப்பு விதி 74 அமைச்சரவை பற்றி குறிப்பிடுகிறது, கரெக்ட். கூற்று 2, இது கூட்டு பொறுப்பை பெற்று இருக்கவில்லை, இது வந்து தப்பு. கூற்று 1 வந்து இந்திய அரசியலமைப்பு விதி 74வது அமைச்சரவை விளக்குகிறது, கரெக்டு. கூற்று 2, அது கூட்டு பொறுப்பை பெற்றிருக்கவில்லை, இது வந்து தப்பு. அப்போ இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1 மட்டும் சரியானது. அதாவது 74 வந்து அமைச்சரவை பற்றி விளக்குது. இது வந்து அதாவது அமைச்சரவை வந்து எப்போவுமே பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்திற்கும் கூட்டு பொறுப்பை உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 5 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.